காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் அதை ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக புளி, ஒரு கொட்டை எடுத்துக்கலாம், 2 கருவேப்பிலை. கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பொடி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வெள்ளைப்பூடு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக ஆயிடணும். ஏன்னா இது கார சட்னி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கார சட்னியை அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். மிக்சியை கழுவி அந்த ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்ததில் ஊற்றிட்டோம். தோசை மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது. அந்த மாவில் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்து ஊற்றியிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் காரம் ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை மாவில் கார சட்னியை கலந்து வச்சிட்டோம். இதை சின்ன இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் நெய் தடவிட்டு ஊற்றி வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் நான் குக்கரில் இறக்கி மூடி வச்சுட்டேன். அநேகமாக இது ஒரு 10 நிமிஷம்லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் வேகிறதுக்கு. குத்தி பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் தனியாக அந்த இட்லி எல்லாத்தையும் மோல்டை விட்டு எடுத்து வச்சிட்டோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், அதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதோட வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதோட வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு காரம் தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த போல் அந்த உப்பு காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இட்லி எல்லாத்தையும் இந்த மசாலாவோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு வெங்காயம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா திருப்பி கொடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இட்லி கலர் மாறக்கூடாது, கருகிடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி மேலாக தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ சுவையான ஒரு மசாலா கார இட்லி. இது டின்னர், ஈவினிங் ஸ்நாக்குக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுக்குனாலும் இது செய்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. மசாலா கார இட்லி ரெடி.